ஹாய், குட் ஈவினிங். ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் எப்படா வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா? ஸோ இன்றைக்கி போய்ட்டு விநாயகர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30க்கெலாம் வர சொல்லியிருந்தேன். அவங்களுமே வந்துட்டாங்க. ஸோ இப்போ அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து பயங்கர கிராண்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் விநாயகர் சிலை வச்சு வழிபடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எங்கள் ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு மேலே இருக்கும். எல்லாமே பெரிய சைஸ் விநாயகர். டெக்கரேஷனும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப வைபாக இருந்தது. ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லா விநாயகரும் ஒவ்வொரு அவதாரத்தில் இருந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. நான் இன்னும் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு. ஃபைனலாக வாங்கிட்டேன். பட் ரேட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பூஜா ஐட்டம்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. நாங்கள் வந்து யூஸ்வலாக பஜார்க்குள்ளே போய் தான் வாங்குவோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். பூ மார்க்கெட் போயிட்டு தான் பூ வாங்குவோம். ஆனால் இந்த வாட்டி உள்ளே போகலை. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்கத்துலேயே கிடச்சிது, இங்கேயே இருந்தது அப்படின்றதுனால அதெல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு பிரசாதம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் போனதே மெயினாக ஏதாவது டெக்கார் ஐட்டம் புதுசாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு தான் போயிருந்தேன். பட் லாஸ்ட் டைம் வரலட்சுமிக்கு என்ன கொண்டு வந்திருந்தாங்களோ அதை அப்படியே வச்சுருந்தாங்க. வேறு எதுவுமே இல்லை அப்படின்றதுனால எதுவும் வாங்கலை. சமைக்கிறதுக்கு மட்டும் தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம்.